கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள் ஒரு விலையேற பெற்ற நாள், எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியின் நாள். பாருங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்க. ஒவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரி, இதுல நிறைய இருக்கு. நானும் சொல்றேன், நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். உங்க வீட்டுல தூதர்கள் வந்து நிற்பாங்க. தூதர்களுடைய மகிமை உங்களை சுற்றி நிற்கும். உங்க முக பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு மகா கொண்டாட்டத்தின் நாளா இருக்கும். ஏன்னா இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறார். அவர் உங்க குடும்பத்துல வந்ததால் குறைவில்லாத வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது மட்டும் இல்ல, பரம சேனை திரள் உங்க குடும்பத்தை சுற்றி நிற்கும். மாற்றமே இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர். ஏன்னா ஏசாயா 9:6 சொல்லியிருப்பார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். இதுல என்னன்னா, இன்றைய தினத்துல இருந்து உங்களை ஆளுகிறவர்களாக கர்த்தத்துவம் உங்க பிள்ளையுடைய தோல்ல வைத்திருக்கிறார். அவங்க ஆள பிறந்தவங்க. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக அவர் உங்க குடும்பத்துல எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார். அது மாற்றம் இல்லை. தாவீதின் சிங்காசனத்தை கொடுத்திருப்பார். கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் சமாதானத்துக்கும் முடிவில்லை. உங்க பிள்ளைகள் ஆளுவாங்க. உங்க வீட்டுல ஆளுகிற ஒரு பெரிய ஜெனரேஷனை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, சமாதானத்துக்கு முடிவில்லை. சமாதானம் உங்க வீட்டுல நிலைத்திருக்கும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். இது சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறது. ஒரு நல்ல காரியம் ஏன் வருகிற காலங்களில் உங்களுக்கு இருக்கு. புத்தாண்டுல பெரிய நன்மையாலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல தகப்பனே, ஆண்டவர் இயேசு எங்க உள்ளத்துக்குள்ள பிறந்ததால் பெரிய மகிழ்ச்சி. அப்பா, என் குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் தகப்பனே, அநேக நன்மைகள் அந்த குடும்பத்துல மனவிட்டு பேச போறாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஹாப்பியா இருப்பாங்க. இனி வருகிற நாட்கள் கர்த்தர் அங்க தங்கி இருந்து அவர்களோடு பக்கபலமாயிருந்து அவருடைய காரியங்களை முடித்து கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.